ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். உங்களுக்கான பெஸ்ட்டு கபடி அப்டேட்ஸ் தர சேனல் தான் நம்ம கபடி இன்சைடர். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் கீழே ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை ஆலில் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து அப்டேட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எந்த டீமில் ஸ்ட்ராங் ரைடர்ஸ் இருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அவங்களோட டியோவாக இருக்கலாம், இல்லை ட்ரியோ காம்பினேஷனாக இருக்கலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஆக்ஷனில் எடுத்திருப்பாங்க இல்லையா, என்ன பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத வச்சு அவங்களோட லாஸ்ட் இயர் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ரைடிங்கில் எப்படி இருந்ததை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவங்களோட லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் வச்சு எந்த டீம் எந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த இயருக்குன்றதை பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீம் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ், த பெஸ்ட்டு ரைடிங் யங்ஸ்டர்ஸ் இருக்கிற டீம் புனேரி பால்டன். இவங்களோட ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்லாம் இனாம்தார் லாஸ்ட் இயர் 168 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததாக மோஹித் கோயத் 151 ரைட் பாயிண்ட்ஸ் அண்ட் பங்கஜ் மோஹித் 110 ரைட் பாயிண்ட்ஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ண டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் 429. இவங்க தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடிங் யூனிட் இந்த வருஷத்துக்கும். இந்த ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக சரியான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இந்த இயர் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்டாக பார்க்க போகிற டீம் லாஸ்ட் இயரோட ரன்னர் அப் டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இவங்களோட ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா வினய் 165 ரைட் பாயிண்ட்ஸ் அண்ட் சிவம் பட்டாரே 120 ரைட் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 285. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ரைடர்ஸ் தான். தேர்ட் ரைடராக சித்தார்த் தேசாய் இருந்தார். அவர் இப்போ டெபாங் டெல்லியில் இருக்கார். ஸோ இவங்க டீமில் மூணாவது ரைடரை யாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டராக தான் இருப்பாங்க. ஏன்னா ஆக்ஷனில் இவங்க வேறு பெரிய ரைடர்ஸ் யாரையும் அவங்க ஆக்ஷனில் பிக் பண்ணல. இப்போ தேர்டாக பார்க்க போகிற டீம் லாஸ்ட் இயர் செமிஃபைனலிஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், த 2 டைம் சாம்பியன்ஸ். இவங்களுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால். இவர் தான் வந்துட்டு 276 ரைட் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணார். இவருக்கு அப்புறமா இவங்க டீமில் பெருசாக யாரும் ஸ்கோர் பண்ணுன்றதுனால அவங்க எல்லாரும் ரீட்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக ஸ்ரீகாந்த் ஜாதவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் லாஸ்ட் இயர் 75 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் விகாஸ் கண்டோலா அவர் ஒரு 70 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா 421. நாலாவதாக பார்க்க போகிற டீம் இன்னொரு சேம் ஃபைனலிஸ்ட். இவங்க தான் த 3 டைம் சாம்பியன்ஸ், த பாட்னா பைரட்ஸ். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நல்லா விளையாண்டு சுதாகர் 105 ரைட் பாயிண்ட்ஸ் அண்ட் அவருக்கு பேக்கப்பாக இருந்த சந்தீப் 87 ரைட் பாயிண்ட்ஸ். மூணாவதாக இந்த வருஷம் ஆப்ஷனில் எடுத்த மீட்டு சர்மா ஒரு 61 ரைட் பாயிண்ட்ஸ். இவங்க டீமோட டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா 253. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இவங்களுக்கு பஞ்ச் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணது சச்சின் தன்வர். உங்களுக்கே தெரியுமே ஆக்ஷனில் இப்போ இவரை யார் எடுத்திருக்காங்கன்னு, வேறு யார், நம்ம தமிழ் தலைவாஸ் தான். ஸோ இவங்களோட ஓவரால் பாயிண்ட்டு அதனால தான் கம்மியாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற டீம் குஜராத் ஜெயின்ஸ். இவங்க அவங்களோட லாஸ்ட் இயர் பெஸ்ட்டாக 2 ரைடு ரைட்டன் பண்ணாங்க. அது இல்லாமல் யூஎம்பாவை சேர்ந்த குமான் சிங்கை எடுத்து இவங்களோட ரைடிங்கை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ குமான் சிங்கோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 168 ரைட் பாயிண்ட்ஸ், ராகேஷ் சங்கராயா வந்து 114 ரைட் பாயிண்ட்ஸ் அண்ட் பர்த்திக் தையார் 141 ரைட் பாயிண்ட்ஸ். ஸோ இவங்க டீமோட டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் 423. இப்போ நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற டீம் டெபாங் டெல்லி. இவங்களும் ஒரு 1 டைம் சாம்பியன்ஸ் தான். இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் ஒரு 72 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார். பட் அன்லக்கியாக லாஸ்ட் இயர் அவருக்கு இன்ஜுரியால் அவரால் கண்டினியூ பண்ண முடியல லாஸ்ட் சீசனை. இவருக்கு அப்புறமா இருந்த பிளேயர் ஆஷு மலிக், அவர் தான் டெபாங் டெல்லி லீட் பண்ணி கொண்டு போனார். 280 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார் தனியால் அவர். அதுக்கப்புறமேட்டா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் அவங்க பிக் பண்ண பிளேயர் சித்தார்த் தேசாய். இவரை பாகுபலி தேசாய்னு சொல்லுவாங்க ஒரு டைமில். ஆனால் இவர் லாஸ்ட் இயர் ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸ் 82. ஸோ இவங்க டீமாக பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் 434. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற டீம் த மைட்டி பெங்கால் வாரியர்ஸ். த எவர் கிரீன் மணிந்தர் சிங் இருக்கிற டீம் தான். இவர் வந்து லாஸ்ட் இயர் ஒரு 198 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார். 200 பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டார் கொஞ்சம் கேப்பில். அதுக்கு மிகப்பெரிய பெருமை வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் தான் சேரும். ஏன்னா நம்ம லாஸ்ட் மேட்ச் அவங்க கூட வந்து அப்படி ஒரு செய்கை செஞ்சோம் நம்ம அவங்கள. அவருக்கு செகண்டரி ரைடராக ப்ளே பண்ண நிதின் குமார் தந்திக்கர் 169 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார். அண்ட் விஸ்வாஸ் 44 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார். ஸோ இவங்க டீமோட டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் 411 கைஸ். எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற டீம் பெங்களூரு புல்ஸ். இவங்ககிட்ட ஆல் டைம் கிங்கான டுப்கி கிங் பர்தீப் நர்வால் இருக்கார் இந்த இயரில். பட் லாஸ்ட் இயர் ஒரு ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 122 ரைட் பாயிண்ட்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரை பேராக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாசை சேர்ந்த லாஸ்ட் இயர் ரெப்ரசன்ட் பண்ண அஜின்கியா பவார் 133 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கு பேக்கப்பாக கூட தேர்ட் ரைடர் இருக்க போகிறது சுஷில் 100 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க டீமோட டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் 355. இப்போ நம்ம 9th பொசிஷன் இருக்கிற டீம் வேறு யார், நம்ம தமிழ் தலைவாஸ் தான் கைஸ். நம்ம டீமுக்கு பலம் சேர்க்க சச்சின் தன்வரை இந்த இயர் நம்ம எடுத்திருந்தோம். இவர் லாஸ்ட் இயர் ஸ்கோர் பண்ண ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 184.
இவருக்கு பேரா நம்ம ஓன் ப்ராடக்ட் நரேந்தர் கண்டோலா இருக்கார். 195 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார் லாஸ்ட் சீசனில். விஷால் சஹல் இவருக்கு பேக்கப்பாக இருந்தாலும் இந்த தடவை ஒரு தேர்ட் ரைட்டராக ப்ளே பண்ணுவார். இவருக்கு கிடைச்ச லெஸ் சான்ஸில் இவர் எடுத்த பாயிண்ட்ஸ் 35. ஸோ நம்ம டீமோட டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் 414. நம்ம 10ஆவதாக பார்க்க போகிற டீம் மும்பா. இவங்க ரிட்டைன் பண்ண பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்த அமீர் முகமது ஜாஃபர் தானிஷ். இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 148 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார். இவருக்கு பேக்கப்பாக கொஞ்சோண்டு கிடைச்ச மேட்சஸில் சிவம் வந்துட்டு ஒரு 19 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார். இவங்களுக்கு பலம் சேர்க்கறதுக்காக அவங்க ஆக்ஷனில் மஞ்சித் எடுத்திருக்காங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் ஒரு 120 ரைட் பாயிண்ட்ஸ். இவங்க டீமோட டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் இதனால் பார்த்தீங்கன்னா வெறும் 287 மட்டும்தான். இப்போ நம்ம 11ஆக பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா யூபி யோதாஸ். இவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்தர் கில். லாஸ்ட் இயர் இவர் ஒரு 87 ரைட் பாயிண்ட்ஸாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பட் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அப்புறமேட்டா ககன் கவுடா. இவர் ஒரு யங்ஸ்டர் 92 ரைட் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். மூணாவதாக இப்போ ஆக்ஷனில் எடுத்த பிளேயர் பெங்களூரு புல்ஸை சேர்ந்த பரத் ஹுட்டா. இவர் 109 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார் லாஸ்ட் சீசனில். இவங்க 3 பேரோட டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா 288. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் 12th பொசிஷனில் இருக்கிற தெலுங்கு டைட்டன்ஸ். அவங்க டீமோட ஸ்டார் ரைடர் பவன் ஷராவத். இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 217 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார். அவர் மட்டும்தான் அந்த டீமோட மிகப்பெரிய சோல்ஜர்னே சொல்லணும். ஈ இஸ் த அசட் ஃபார் த டீம். அவருக்கு அப்புறமேட்டா அந்த டீமில் சஞ்சீவி ஒரு 49 பாயிண்ட்ஸ், பிரஃபுல் ஜவஹர் 48 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஆக்ஷனில் எடுத்த விஜய் மலிக்கும் ஒரு 47 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணார். இது இல்லாமல் ஆக்ஷனில் எடுத்த மஞ்சித்தும் ஒரு 63 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இவங்களோட ஹையஸ்ட் 3 பிளேயர் பவன் ஷராவத், மஞ்சித் அண்ட் சஞ்சீவி. இவங்க 3 பேரை டோட்டல் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணோன்னா தெலுங்கு டைட்டன்ஸோட டோட்டல் ஸ்கோர் 329 ரைட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாட்ஸோட இந்த இயருக்கான கால்குலேஷன் பார்த்தோன்னா எந்த டீம் டாப் 6 ரேடிங் ஹெவி டீம்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்துடலாமா? இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டீம் டபாங் டெல்லி 434 ரைட் பாயிண்ட்ஸ். செகண்ட் டீம் புனேரி பல்டன் 429 ரைட் பாயிண்ட்ஸ். தேர்ட் டீம் குஜராத் ஜெயின்ஸ் 423 ரைட் பாயிண்ட்ஸ். ஃபோர்த் டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 421 ரைட் பாயிண்ட்ஸ். ஃபிஃப்த் டீம் நம்ம தமிழ் தலைவாஸ் 414 ரைட் பாயிண்ட்ஸ். அண்ட் சிக்ஸ்த்தாக இருக்கிற டீம் பெங்கால் வாரியர்ஸ் 411 ரைட் பாயிண்ட்ஸ் கைஸ். ஸோ இவங்க தான் நம்ம இந்த இயருக்கான டாப் 6 பெஸ்ட் ரைடிங் டீம்ஸ் வித் ஸ்டாட்ஸ் கைஸ். இப்போ வாங்க நம்ம பாட்டம் 6ல் இருக்கிற அந்த 6 டீம்ஸோட பொசிஷன்ஸையும் பார்த்துடலாம். 7th பொசிஷனில் இருக்கிற டீம் பெங்களூரு புல்ஸ் 355 பாயிண்ட்ஸ். தெலுங்கு டைட்டன்ஸ் 8th பொசிஷன் 329 பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் வரப்போகிற டீம்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட் 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். 9th டீம் யூபி யோதாஸ் 288 பாயிண்ட்ஸ். 10th டீம் மும்பா 287. 11th டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 285 ரைட் பாயிண்ட்ஸ். அண்ட் அட் லாஸ்ட் ரைடிங் இருக்கிற டீம் 12th பொசிஷனில் பாட்னா பைரேட்ஸ் 253 பாயிண்ட்ஸ். சாரி, சுதாகர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர் அவர். ஐ விஷ் சுதாகர் இந்த வருஷம் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணி மற்றவங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த டீம் மேலே வரும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த டாப் 12 டீம்ஸ். இந்த 12 டீம்ஸில் எந்தெந்த டீம் எந்தெந்த பொசிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைடிங்கில். ஸோ தொடர்ச்சி நம்ம வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வீடியோவை எவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ see you on another video guys. Bye.